சவுத் கொரியாவை சேர்ந்த வெறும் 14 வயசாரன்ற ஜோயின்ற ஒரு பொண்ணை 44 தடவை ரேப் பண்ணி சித்திரவதைப்படுத்திருக்காங்க. கஷ்டப்படுற ஃபேமிலியில பிறந்தவங்க தான் ஜோயி. ஜோயியோட அப்பா அதிகமா குடிக்கிறனால ஜோயியோட அம்மா அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஜோயி ஒரு நாள் கால் பண்ணும்போது தெரியாம ஒரு நம்பர் மாத்தி போட்டனால வேற ஒருத்தருக்கு போய் கால் கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆனது ஒரு ஹைஸ்கூல் பையனுக்கு. ஜோயிக்கு அந்த பையனோட பேசுறது ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனால தினம் கால் பண்ணி பேசி இருந்திருக்காங்க. நாளடைவில் அது காதலா மாறிடுச்சு. ஒரு நாள் அந்த பையன் ஜோயிய அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்கான். அவன் ஏமாத்துறான்னு தெரியாம இந்த பொண்ணு அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு போயிருக்கு. போனோன்னு அந்த பையன் இவளை கூட்டு போய் கம்பியை வச்சு பின்னாடி தலையில அடிச்சுட்டான். மயக்கமான ஜோயி கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணை சுத்தி 10க்கும் மேற்பட்ட பசங்க நின்றுருக்காங்க. அந்த பொண்ணை ஒருத்தனை மாத்தி ஒருத்தர் ரேப் பண்ணி அதை போட்டோஸ் வீடியோஸும் எடுத்து வச்சிருக்காங்க. போட்டோஸ் வீடியோஸை வச்சு அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி தோணும் போது அந்த பொண்ணை கூப்பிட்டு ரேப் பண்ணிருக்கானுங்க. இப்படியே 11 மாசம் போயிருச்சு. இவங்க அப்பாட்டையும் சொல்ல முடியாம இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம டேப்லெட் அதிகமா சாப்பிட்டு செத்துனாலும் முடிவு பண்ணிருக்கா. நினைச்ச மாதிரியே இந்த பொண்ணு அதிகமா டேப்லெட் சாப்பிட்டு மயக்கம் போட்டா. இவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் சேர்த்து